இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இயேசு உயிர்த்தெழுந்து முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். தன்னுடைய சகோதரர்களுக்கு அதை அறிவிக்க சொன்னார். எம்மாவூருக்கு நடந்து போயிட்ட சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பூட்டப்பட்ட அறையில் உட்கார்ந்திருந்த சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த கூட்டத்தில் தோமா இல்லாததுனால ஒரு வாரத்திற்கு பின்பு மறுபடியும் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்படி உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே பேதுரு பாருங்க, நான் மீன் பிடிக்க போறேன்ட்டான். அவனோடு கூட 7 பேரை கூட்டிட்டு போயிட்டான். விட்டு போனாலும் விரும்பி வந்த இயேசு, விலகி போனாலும் விட்டு கொடுக்காத இயேசு மறுபடியும் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அவங்கள பார்த்து ஆண்டவர் பேசுறார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க ஒன்றும் இல்லை. அப்ப அவங்கள்ட்ட ஒண்ணு இல்லைன்னாலும் அவங்களுக்கு எது அவசியமோ அதை ஆயத்தப்படுத்தி கரையில் அவர்களுக்காக காத்திருந்தார். தன்னை கண்டுகொள்ளாதவர்களுக்காகவும் காத்திருந்த இயேசு தான் ஆயத்தப்படுத்தி இருந்த வேலையை செய்ய மனம் இல்லாதவர்களுக்காக அவர்களுக்கு அவசியமானதை ஆயத்தப்படுத்தி காத்திருந்த இயேசு. பேதுரு பாருங்க, இது கர்த்தர்னு தெரிஞ்ச உடனே கடலை குதிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இயேசு வரும்போது நீரையானால் நான் வரட்டுமான்னு சொன்னவனால இப்ப வர முடியல. இப்ப இயேசுநாதர்கிட்ட பேச முடியல. இயேசுவை முகத்திற்கு நேராக சந்திக்க முடியாதபடி கடல்ல குதிச்சிட்டான். அப்ப பாருங்க, தன்னை சந்திக்க தயங்கின அந்த பேதுருவையும் சந்திப்பதற்கு தாமாகவே முன் வந்த இயேசு. இன்றைக்கு இயேசு அப்படிதாங்க மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். மறுபடி அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படியாவது அவர்களுடைய குறைச்சலை நீக்க வேண்டும், எப்படியாவது அவர்களுக்கு தேவையானதை ஆயத்தம் செய்து கொடுக்க வேண்டும், எப்படியாவது அவர்கள் மூலமாய் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் செய்து முடிக்கப்பட அவர்களை நேர் வழியில நடத்த வேண்டும், உற்சாகம் இழந்த அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், பயத்தோடு இருக்கிறவர்களை தைரியப்படுத்த வேண்டும், பின்வாங்கி போகிறவர்களை மறுபடியும் அன்பின் கயிற்றினால் கட்டி இழுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். இப்ப பாருங்க, இயேசு அவங்க தூரத்துல பாக்குறாங்க. 200 முழம் டிஸ்டன்ஸ் இருக்கு, தூரம் இருக்கு. அவர் பேசுறதெல்லாம் கேட்க அவங்க ரிப்ளை எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா கரைக்கு வந்த பிறகுதான் பாக்குறாங்க, அவங்க கறி நெருப்பு போடப்பட்டிருக்கு, மீன் வைக்கப்பட்டிருக்கு, அப்பெல்லாம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேரு இயேசு இப்படி தூரத்திலே பார்த்து அவர் பேசுறாரு, அது எங்களுக்கு கேட்குது, நாங்க சொல்றோம், அவர் அதை கேட்கிறாரு, அப்படியே இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. இல்ல, நீங்க நெருங்கி வந்தாதான், அவருடைய அருகில் வந்தாதான் உங்களுக்கானதை உங்க கண்ணை பார்க்கும், உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இன்றைக்கும் மறுபடியும் தன்னை வெளிப்படுத்துகிற இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் நாம் திரும்பி வர வேண்டும், அவரிடத்தில் நாம் நெருங்கி வர வேண்டும், அவருக்கு அருகில் இருப்பதை நாம் விரும்ப வேண்டும். நமக்கும் அவருக்கும் இடைவெளி நீண்ட தூரம் இருப்பதை அவர் விரும்பவில்லை. அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். அதனால இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாராவது இந்த ஆண்டவரை விட்டு விலகினவர்களாக, இந்த ஆண்டவரை விட்டு வழி விலகினவர்களாக, தூரமா இருக்கிறவர்களாக, அப்படிலாம் உங்க வாழ்க்கையில ஏதாவது இருந்தா இயேசு அழைக்கிறார். 1000 முழம் வந்தப்ப கணுக்கால் அளவு, இன்னும் 1000 முழம் வந்தவுடனே முழங்கால் அளவு, இன்னும் 1000 முழம் வந்தவுடனே இடுப்பு அளவு, இன்னும் 1000 முழம் வந்தவுடனே நீச்சல் ஆழம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவுக்கு இயேசு அழைக்கிறார். முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமாக அவரோடு நெருங்கி இருப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். நாம் நெருங்க முடியாதபடிக்கு நமக்கு தடையா இருக்கிறவைகளை எல்லாம் நம்மை விட்டு விலக்கி அவரோடு இணைந்திருக்க பிரயாசப்படுவோம். அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. பரலோக தேவனே, நீர் எங்களுக்காக ஏராளமான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறீர். அதையெல்லாம் நாங்கள் அனுபவிக்க மோடு நெருங்கி வர கிருபைத்தார்.
உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு, நீர் நியமித்த பாதை விட்டு நாங்கள் வழி விலகாதபடிக்கு, ஒவ்வொரு நாளும் உமக்கு நேராக நாங்கள் கடந்து வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.